அறிக்கை 2026, 2027 தாக்கல் செய்யப்பட்டு சற்று ஒரு சில நிமிடங்களே நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட்டு இருக்கிறது. பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1300 புள்ளிகள் அளவிற்கு சரிந்து தற்பொழுது வர்த்தகமானது நடைபெற்று வருகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்தியிலும் மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸை பொறுத்தவரை சுமார் 2000 புள்ளிகள் வரை சரிந்து தற்பொழுது வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிப்தியும் 500 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து தற்பொழுது வர்த்தகமானது நடைபெற்று வருகிறது. அனைத்து துறை சார்ந்த நிறுவனங்களிலும் வாங்கிய பங்குகளை அந்த முதலீட்டாளர்கள் விற்கும் நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டு இருப்பதன் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஏற்கனவே செய்த முதலீடுகளை திரும்ப பெற்று பட்ஜெட்டிற்கு சாதகமான இந்த பட்ஜெட்டால் பலம் பெறக்கூடிய துறைகளில் முதலீடு செய்ய திட்டமிட்டு இருப்பதால் இந்த ஒரு சரிவு ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பல நிறுவனங்களில் முதலீடு செய்தவர்கள் அந்த முதலீடுகளை திரும்ப பெற்று, அதாவது அந்த பங்குகளை திரும்ப பெறுவதன் காரணமாக இந்த சரிவு என்பது ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதாவது 200, 300 என சரிய தொடங்கிய சென்செக்ஸ் பங்குகள் தற்பொழுது 2000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்திருக்கிறது. காலையில் ஏற்றத்தை சந்தித்திருந்த மும்பை பங்குச்சந்தை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்திருக்கிறது. அதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்தியும் கூட மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. காலையில் 100 முதல் 200 வரையிலான புள்ளிகள் ஏற்றத்துடன் இருந்த தேசிய பங்குச்சந்தை தற்பொழுது 500 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்திருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டினுடைய தாக்கமாக தான் கூறப்படுகிறது. நிறுவனங்களில் வாங்கிய பங்குகளை முதலீட்டாளர்கள் விற்று தீர்ப்பதன் காரணமாக இந்த பங்கு சந்தையில் சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அனைத்து துறைகளிலும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் வாங்கிய பங்குகளை தற்பொழுது முதலீட்டாளர்கள் திரும்ப பெற்று வருவதும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. பட்ஜெட் காரணமாக ஏற்பட்டு இந்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய சூழல், அதாவது இந்த பட்ஜெட்டின் காரணமாக எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த துறை பலனடைய இருக்கிறதோ அந்த துறையில் முதலீடு செய்வதற்காக ஏற்கனவே செய்த முதலீடுகளை திரும்ப பெறுவதன் காரணமாக தற்பொழுது இது போன்ற ஒரு சரிவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் இந்த சரிவு என்பது சரியாகும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுதைய நிலையில் சென்செக்ஸ் சுமார் 2000 புள்ளிகள் வரை சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலில் 500 என்று தொடங்கிய இந்த சரிவு என்பது படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது 2000 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை நிப்தியும் சுமார் 500 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து தற்பொழுது வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இருபத்தி 27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 11 மணிக்கு சரியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து வாசிக்க தொடங்கிய அவர் 12:30 மணி அளவில் நிறைவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் அவர் பட்ஜெட் வாசித்திருக்கிறார். இதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பத்திற்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் விற்கக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு அந்த வரி விலக்கு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கியமாக புற்றுநோய் மருந்துகளுக்கான வரி என்பது, இறக்குமதி சுங்க வரி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கான வரியிலிருந்தும் விலக்கானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கான இந்த சதவீதம் என்பது 5லிருந்து 2ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கான அந்த
வரி விகிதம் என்பது தற்பொழுது 2% குறைக்கப்பட்டு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்று இருக்கின்றன. அதே போல பங்குச்சந்தை சார்ந்த ஒரு அறிவிப்பு காரணமாகவும் இந்த பங்குச்சந்தை சரிவு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான அந்த வரி வந்து சற்று உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதாவது வாங்கி விற்பதற்கான வரி 0.02%இலிருந்து 0.05% உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது அது எப்பொழுது அமலுக்கு வரும் என்ற ஒரு நிலை தெரியாத நிலையில் அந்த ஒரு பதற்றத்தின் காரணமாக தான் இந்த பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஒரே நேரத்தில் பல முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை திரும்ப பெற்றதன் காரணமாக தான் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் சரிவு சந்தித்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 500 புள்ளிகளுக்கு மேல் சரிவு சந்தித்திருக்கிறது. அதாவது பங்குகளை வாங்கி விற்பதற்கான வரி 0.02%இலிருந்து 0.05% உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதாவது 0.03% மட்டுமே இந்த பங்குகளை வாங்கி விற்பதற்கான வரி உயர்த்தப்பட்டு இருப்பதன் காரணமாக, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சநிலை காரணமாக தற்பொழுது பங்குச்சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சியானது ஏற்பட்டு இருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையும் தேசிய பங்குச்சந்தையும் மிக கடுமையான அளவில் சர்ச்சை சந்தித்திருக்கின்றன. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக பங்குச்சந்தை உயரத்துடன் இன்றைய வர்த்தகம் தொடங்கிய நிலையில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிலையிலேயே பங்குச்சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது குறிப்பாக இந்த பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான அந்த வரி உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதாவது 0.03% மட்டுமே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு குறைவான விதத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட இதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு அச்சத்தினால் தற்பொழுது பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஒரு சரிவானது ஏற்பட்டிருக்கிறது.